ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இப்போ உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீமில் இருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ அதே போல் சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துருந்துச்சு. என்னன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்குள்ள அப்டேட் பேங்க் மேலே பேங்க் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிடுவோம். அது ஃபில் பண்ணிட்ட கீழே வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணக்குள்ள என்ன வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள், அந்த ஒரு எரர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா, ப்ரொஃபைல் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த எரர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ புதுசா ஒரு ப்ரொஃபைல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம சப்மிட் பண்ணிட்டு எப்படி அந்த எரர வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்றது. ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எஸ்பிஓல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னன்னா, இப்போ எஸ்பிஓல வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்ல இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு ரீஃபண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ், ரீஃபண்ட் அக்ரீமெண்ட், அப்டேட் பேங்க் டீட்டெயில், ப்ரொஃபைல் அப்டேட் இந்த மாதிரி மெனு உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரீஃபண்ட் அக்ரீமெண்ட்ல போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை சப்மிட் பண்ணிடணும். இப்போது என்னன்னா, ப்ரோ எனக்கு ரீஃபண்ட் வேணாம், நான் எஸ்பிஐல கண்டினியூ பண்ணுறேன் அப்படி எனக்கு விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த எஸ்பிஐ கேர் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்க. அந்த எஸ்பிஐ கேர் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். கீழே வந்தீங்கன்னா உங்கள் நேம் அதெல்லாம் ஷோ ஆகும். இதில் கேட்டகரின்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்குங்களா கேட்டகரி? அந்த கேட்டகரி டச் பண்ணிட்டு அதர்ஸ் அப்படின்னு பார்த்தா டச் பண்ணிங்க. அதர்ஸை டச் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐ எம் ஓகே இல்ல. ஐ அக்செப்ட் டு கன்டின்யூ எஸ்பிஓ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 2 ஆர் 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும். நீங்கள் எப்பயும் போல டாஸ்க் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸரை சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வந்து மைக்ரோ டாஸ்க்கை சேஞ்ச் பண்ணணுமா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் சேல்ஸ் டீம் போகிறத பற்றி வந்து இனி அப்டேட் பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஜஸ்ட் ப்ரொமோஷன் டீம் தான் உங்களை மாற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் டீம் மாற்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரீஃபண்ட் ஐடியிலேருந்து, அதாவது இன்ஆக்டிவ் ஐடியிலேருந்து ஆக்டிவ் மெம்பராக மாறதுக்கு இதான் வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மெத்தடில் வந்து பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணக்குள்ள ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்ட பிறகு கீழே உங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகிட்ட பிறகு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்டேட் பேங்க் டீட்டெயில் போயிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ரீஃபண்ட் அக்ரீமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரீமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க விஷயமே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் எல்லாருமே கேட்குறீங்க, ப்ரோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். அது எந்த ஃபார்ம் கேட்டிங்கன்னா, இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம சைன் பண்ணி சென்ட் பண்ணோம் இல்லையா, பிடிஎஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ரீஃபண்ட் வரல. நானும் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணுமா, நானும் இந்த ரீஃபண்ட் அக்ரீமெண்ட்டில் போயிட்டு 20 பாயிண்ட்டுமே டச் பண்ணிட்டு நான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். நீங்கள் ரீஃபண்ட் வந்திருந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். சரிங்களா? கண்டினியூ பண்ணுறவங்க நீ எஸ்பிஐ கார்டில் போய் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி பிடிஎஃப்ல நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வருங்க, ரீஃபண்ட் அமௌண்ட். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் சொன்னதை நான் ஷார்ட்டாக சொல்கிற மாதிரிங்க பற்றியும், உங்கள் ஐடி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும், அதாவது இன்ஆக்டிவ்லேருந்து ரீஃபண்ட் டீம்லேருந்து திரும்பி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஐ கார் உள்ள போங்க. எஸ்பிஐ கார் உள்ள வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் டச் பண்ணிட்டு உங்களுக்கு அதர்ஸ் இருக்கும். அதர்ஸ் கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒரு 3 to 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா டாஸ்க் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே போல் இன்னொரு எரர் வந்துருந்துச்சு. அப்டேட் பேங்க் டீட்டெயில் போயிட்டு அப்டேட் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா, பேங்க் டீட்டெயில் நீங்கள் ப்ரொஃபைல் இன்னும் அப்டேட் பண்ணல, அந்த ஒரு எரர் வந்துச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரொஃபைல் அப்டேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணிட்டு திரும்பி பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ இதில் எந்த ஒரு டவுட் வந்தாலுமே தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த சந்திக்கிறேன். பாப்பா, தேங்க்யூ.